பெண்கள் அவங்க மேல போய் கைய வைக்கிறியே! தைரியம் இருந்தா என் மேல கைய வச்சு பாருடா! அப்படிங்கிற மாதிரி. இப்ப நேற்று விஜய் அவர்கள் சேகர் பாபு அவருக்கு நேரடியான, கடுமையான, பயங்கரமான ஒரு எச்சரிக்கை ஒண்ண குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நேற்று துறைமுகம் பகுதியில தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள், ஆண்கள், பெண்கள் இப்படி பாகுபட்சம் பார்க்காம எல்லாரையுமே பயங்கரமா தாக்குன திமுகவினர்கள். அவங்கள நேற்று விஜய் அவர்கள் பார்த்திருக்காரு. நேர்லயே பார்த்திருக்காரு. நேற்று இரவு தான் இந்த சந்திப்பு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்கள அவரு சந்திச்சிருக்காரு. சந்திச்சது மட்டும் இல்லாம, சேகர் பாபு அவர கன்னா பின்னான்னு கண்டபடி தற்போது விமர்சனம் செஞ்சு திட்டி தீர்த்திருக்காரு சேகர் பாபுவ. அது மட்டும் இல்லாம சவாலும் விட்டுருக்காரு. அப்படி நேற்று துறைமுகம் பகுதியில தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள், அதேபோல திமுக தொண்டர்கள் 2 பேருக்கும் இடையே என்னதான் பிரச்சனை நடந்துச்சு? இந்த பிரச்சனைக்கு உள்ள சேகர் பாபு அவர் எதுக்கு வந்தாரு? எதுக்காக தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள், ஆண்கள், பெண்கள் இப்படி பாகுபட்சம் பார்க்காம திமுகவினர்கள் அவங்களால தாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இத பத்தி விஜய் அவர்கள் கடுமையாக சேகர் பாபு அவர திட்டி என்னதான் பேசியிருக்காரு? அப்படி என்னதான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நடந்துச்சு? அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது நேற்று மத்தியானம் அளவுல சென்னை பாரிமுனை, அதாவது ஹார்பர் தொகுதி, அந்த தொகுதியில தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு 5 பெண்கள், அவங்க கூடயே இன்னும் ஒரு 5 ஆண்கள், இப்படி மொத்தமா ஒரு 10 பேரா டீமாக ஹார்பர் தொகுதியில அங்க இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டயுமே நேரடியாக போய் கருத்து கணிப்பு ஆய்வு எடுத்திருக்காங்க. நீங்க இந்த எலக்ஷன்ல தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து சேரும்? அதே மாதிரி விசில் சின்னம், விஜய் அவருடைய அந்த சின்னத்தையும் விஜய் அவரையும் பிரச்சாரம் பண்ற மாதிரியும், அதே மாதிரி மக்கள் எல்லாரையுமே நேரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தில் சார்பாக போன இந்த 10 பேருமே சந்திச்சு, அவங்களுடைய குறை என்ன அப்படின்னு தெரிஞ்சு, தேர்தல் வாக்குறுதி குடுக்கறதுக்காக அவங்க என்னென்ன விருப்பப்படுறாங்க, விருப்ப மனு, இப்படி நெறைய விஷயத்த சேகரிக்கிறதுக்காக ஹார்பர் தொகுதியில, முக்கியமா பாரிமுனை அந்த பகுதியில 5 ஆண்கள், 5 பெண்கள் உள்ளிட்ட ஒரு குழு மாதிரி போய் அந்த இடத்துல கள ஆய்வு பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக. இது கேட்ட உடனே செம்மையான பயங்கர கடுப்பு, கோவத்து உச்சிக்கே போயிருக்காரு அரக்கனான, ரவுடியான சேகர் பாபு. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தொகுதி சேகர் பாபு அவருடைய தொகுதி. அவருடைய தொகுதியில தான் இந்த முக்கியமான கள ஆய்வு மக்கள் நேரடியாக சந்திச்சு, அங்க மக்கள் எல்லாருமே என்னென்ன விருப்பப்படுறாங்க, உண்மையாகவே சேகர் பாபு அவருடைய தொகுதியாக இந்த தொகுதி இருக்கு. மக்கள் எல்லாருமே அவங்க மனசுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அவங்க என்ன விருப்பப்படுறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக போன இந்த 10 பேரையுமே சேகர் பாபு அவருடைய அடியாட்கள் கிட்டத்தட்ட சில நிமிடங்கள்லேயே 100 பேர் அடியாட்கள அவங்க சர்வே எடுத்துக்கிட்டு இருந்த அந்த இடத்துல சில நிமிஷங்கள்லேயே சேகர் பாபு அவர் இறக்கியிருக்காரு. இறக்குனது மட்டும் இல்லாம, இவங்க 5 பெண், 5 ஆண்கள், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 100 ரவுடிகள், குண்டாஸ்கள், அவங்க எல்லாருமே இவங்கள தாக்குனா இவங்க என்னத்துக்கு ஆவாங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் பாருங்களேன். அந்த அளவுக்கு அந்த 100 பேருமே இந்த 5 பெண்கள், 5 ஆண்கள பயங்கரமா பாரிமுனை ஹார்பர் தொகுதியில நேற்று மத்தியானம் அளவுல தாக்கியிருக்காங்க. இதனால அங்க வந்திருந்த இந்த 10 பேருமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அவங்க கிட்ட அடி, உதைய வாங்கியிருக்காங்க. முக்கியமா அதுல வந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி கர்ப்பிணி பெண்மணியாக இருந்திருக்காங்க. அவங்களுக்குமே செம்மையான அடி விழுந்திருக்கு. இதனால ஒரு ஆண், ஒரு பெண் 2 பேருமே அவங்க சுயநினைவை இழந்து, அவங்க எல்லாரையுமே அவசர அவசரமா ஐசியூ வார்டு மருத்துவமனையில கொண்டு போய் ஐசியூவுல சேர்க்கிற மாதிரியான உச்சக்கட்ட பரபரப்பான ஒரு சீரியஸான நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. முக்கியமா சேகர் பாபு அவருடைய அடியாட்கள் அடிச்சதால இந்த அளவுக்கு வந்த 10 பேருமே காயம் அடைஞ்சது மட்டும் இல்லாம, அதுல ஒரு கர்ப்பிணி பெண், இன்னொரு ஆண் 2 பேருமே அவசர அவசரமா ஆம்புலன்ஸ் மூலியமா அவங்கள கொண்டு போய் மருத்துவமனையில ஐசியூ வார்டுல சேர்த்துருக்காங்க. அத தொடர்ந்து அந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிர்மல்குமார், அதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுனா 2 பேருமே அவசர அவசரமா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன ஆச்சு அவங்களுக்கு, ஏது ஆச்சோ அப்படின்னு பதறி போய் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த உடல்நிலை, அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க, அது எல்லாத்தையுமே கேட்டு அறிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள் இவங்க மேல 10 பேர் மேல கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பேர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்திலேயே நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா 2 பேருமே போலீஸார்கள் அவங்க கிட்ட வழக்க குடுக்குறாங்க.
நீங்க இந்த வழக்கை எடுத்து உடனடியாக தாக்கப்பட்ட சேகர் பாபு அவருடைய ஆட்கள் எல்லாரையுமே கைது பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் 2 பேருமே போலீஸார்கள் கிட்ட வலியுறுத்துறாங்க. ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா போலீஸார்கள் அவங்க இந்த கேஸையும் பதிவு பண்ணல. அவங்க எந்த ஒரு வழக்கு நடவடிக்கை எதுவுமே சேகர் பாபு அவருடைய அடியாட்கள், குண்டாஸ்கள் யார் மேலயுமே எந்த நடவடிக்கையுமே நேற்று இரவு வரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம காவல்துறை கம்முனு கை கட்டி வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அதிரடியாக இந்த விஷயத்துக்குள்ள அவர் என்ட்ரி ஆகுறாரு. விஜய் அவர்கள் இங்க ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் 2 பேருமே பிரஸ் மீட்டர்கள சந்திச்சு அவங்க பேட்டி குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது போலீஸார்கள் வழக்கு குடுத்தா கூட அவங்க வழக்க எடுக்க மாட்றாங்க. சம்மந்தப்பட்டவங்க, அடிச்சவங்க யாரையுமே கைது கூட பண்ண மாட்றாங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க கூட மாட்றாங்களே! இப்படி கம்முனு அவங்களுக்கு என்ன போலீஸார்கள் இருக்காங்க அப்படின்னு பிரஸ் மீட்டர்கள், பத்திரிகையாளர்கள்கிட்ட பேட்டி குடுக்குறப்ப, விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் 2 பேருக்குமே விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் விஜய் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஆதவ், அதுக்கப்புறமா நிர்மல் எல்லாருமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி 10 பேர் கொண்ட குழு அவங்க வந்து விசாரிக்க போனாங்க. அது வந்து ஹார்பர் தொகுதி, சேகர் பாபு அவருடைய தொகுதி அப்படிங்கிறதால, அவருடைய அந்த பலத்த காட்டுறேன் பாரு அப்படின்னு, இப்படி 10 பேர அடிச்சு ஐசியூல படுக்க வைக்கிற மாதிரி மோசமா இப்படி தாக்கியிருக்காங்க அப்படின்னு விஜய் சொன்னதுமே, விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் 2 பேர்கிட்டயுமே பயங்கரமா கோபப்பட்டிருக்காரு. இப்படி பெண்கள் மேலேயுமே, ஆண்கள் தனியா வந்திருக்க ஆண்கள் மேலேயுமே கை வைக்கிறாங்களே, அவங்களுக்கு வெட்கமா இல்லையா? தைரியம் இருந்தா நேரடியா என்கிட்ட வந்து மோதுங்கடா. எதுக்குடா என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய ரசிகர்கள் அவங்க கிட்ட மோதுறீங்க? அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா, அதேபோல நிர்மல்குமார் 2 பேர்கிட்டயுமே விஜய் அவர்கள் செம்மையா கோவமா, பயங்கரமா சேகர் பாபு அவர திட்டியிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் அவர் பேசின ஒரு சில விஷயத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அங்க பத்திரிக்கையாளர் சந்திப்புல விஜய் அவர்கள் தைரியமா இருந்தா என்கிட்ட மோதுங்கடா அப்படின்னு விஜய் அவரே ஃபோன்ல உச்சகட்டமா ஆவேசமாக, கோவமாக விஜய் அவர் பேசினதா அங்க பிரஸ் மீட்டர்கள் சந்திப்புல அங்க நின்னுகிட்டு இருந்த ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் 2 பேருமே இந்த விஷயத்துல சேகர் பாபு அவர கடுமையாக விஜய் அவர்கள் திட்டி விமர்சனம் பண்ணி, தைரியம் இருந்தா பெண்கள் கிட்ட மோதாம என்கிட்ட வந்து மோதுடா அப்படின்னு சேகர் பாபுவ திட்டி விமர்சனம் பண்ணதா விஜய் சேகர் பாபு அவர திட்டினத பத்தி அந்த பிரஸ் மீட்டார்கள், பத்திரிகை சந்திப்புல நிர்மல், அதுக்கப்புறமா ஆதவ் 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. அதோட மட்டும் விட்டுடல விஜய் அவர்கள். அதுக்கப்புறமா உள்ள பாதிக்கப்பட்டவங்க அந்த இடத்துல சர்வே எடுக்கிறதுக்காக ஒரு 10 பேர் போனாங்கல்ல. முக்கியமா ஐசியூல ஒரு கர்ப்பிணி பெண், அதுக்கப்புறமா ஒரு ஆண் 2 பேருமே ஐசியூ வார்டுல இருந்திருக்காங்க. இப்படி அந்த இடத்துல போய் அடி வாங்கி பாதிக்கப்பட்டு, காயப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள், அந்த சர்வே எடுக்க போன எல்லாரையுமே வீடியோ கால் மூலியமா எல்லார்கிட்டயுமே விஜய் அவர்கள் நேரடியாக அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு வர முடியாது. வந்தார்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படும். பயங்கரமா கூட்டம் எல்லாமே ஏற்படும். அதனால தான் என்னால நேரா வர முடியல. ஆனா உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? நீங்க போனீங்களே என்ன ஆச்சு? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்க கூடாதா? ஏன் சேகர் பாபு அந்த ரவுடி தொகுதிக்கு போய் போனீங்க? இப்படி நெறைய விஷயங்கள் அவங்க ஆறுதல் அடையிற மாதிரி, சீக்கிரமா குணம் அடைஞ்சு வாங்க. நான் உங்கள நேரடியாகவே சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே மன ஆறுதல், மன தைரியம் அவங்க எல்லாருக்குமே ஏற்படுற மாதிரி விஜய் அவர்கள் நேரடியா பேச முடியல அப்படின்னாலுமே உடனுக்குடன் சேகர் பாபுவ அதே இடத்துல வச்சு, தைரியம் இருந்தா என்கிட்ட மோதுடா அப்படின்னு சேகர் பாபுவ திட்டினது மட்டும் இல்லாம, பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே வீடியோ கால் மூலியமா, ஃபோன் மூலியமா விஜய் அவர்கள் நேற்று இரவே எல்லாரையும் சந்திச்சு அவங்களுக்கு தேவையான முழு ஆதரவு, எல்லா உதவியும் செய்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே நம்பிக்கை, தைரியம், ஆறுதல நேற்று இரவு விஜய் அவர்கள் தந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது. சேகர் பாபு அவர தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோதுடா அப்படின்னு சேகர் பாபு அவருக்கு இப்ப விஜய் குடுத்திருக்க இந்த சவால், தற்போது இந்த விஷயத்த தான் விஜய் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே தற்போது தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள் எல்லாரையுமே அடிச்சதால, இப்ப சோசியல் மீடியாவுல விஜய் அவர் குடுத்திருக்க இந்த எச்சரிக்கை, இந்த சவால தற்போது சேகர் பாபு அவருக்கு எதிரா பயங்கரமா ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே ட்ரோல் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ தன்னுடைய தொகுதியில இப்படி ஒரு சர்வே எடுக்குறாங்க அப்படின்னு அரக்கன் போல, ரவுடி போல, ரொம்ப மோசமான ஒரு மனுஷன் போல சேகர் பாபு நேத்து அவர் செயல்பட்ட இந்த விஷயத்த பத்தி உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க.